இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லார் மேலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஜெபம். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே நாங்கள் இருந்த வண்ணமாகவே உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எங்களுக்கு இன்பம், எங்களுக்கு அது ஆசீர்வாதம் கர்த்தாவே. இப்போதும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த 4வது உம்முடைய திரு வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்கிறவர்களிலே யாராவது கைவிட்டது போன்ற ஒரு நிலையை உணர்ந்து நான் என்ன செய்ய என்று தெரியவில்லையே என்று கதறுதலோடு கேட்டு கொண்டிருக்கிறார்களானால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஏசப்பா. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். கோர பாடுகளை சகித்து கைவிடப்பட்டதை உணர்ந்த தேவன் நீர் கர்த்தாவே. எங்களுக்கு உதவும் படிக்கே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் படிக்கே நீர் அந்த பாடுகளை அனுமதித்தீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்ப்பா. நீர் கை தூக்கி எடும் கர்த்தாவே. அவர்களை அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும். உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம். தோட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் தோடும்ப்பா. நான் உனக்கு ரட்சிப்பு, நான் உனக்கு போதும் என்று அந்த ஒவ்வொருத்தருக்கும் நீர் சொல்லும்ப்பா. சொல்லு ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்ப்பா. மிகுதியான உம்முடைய அன்பினால் அவர்களை ஆறுதல் படுத்தும். அணைத்து கொள்ளும் கர்த்தாவே, அணைத்து கொள்ளும். அந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை தாரோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, மனிதர்களால் பாடுபடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக கர்த்தாவே. உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை. பிதா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாடுகள் சிலுவையிலே அவர் தொங்கினதற்கு முந்தின நாள் ஆரம்பித்ததல்ல. அவர் ஒரு தடவை சீஷர்களோடு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொல்லி, அப்போதிருந்தே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், இதற்காகவே நான் வந்தேன். அப்போது அவர் சீஷர்களை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார், நான் கிறிஸ்து பாடுபட வேண்டும், குமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை அறைந்து சிலுவையில் அறைந்து கொன்று போடுவார்கள், ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்று சொல்லி அடிக்கடி அவர் தன்னுடைய பாடுகளை பற்றி ஜனங்களோடு சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருக்கு தெரிந்திருந்தது, நன்றாக தெரிந்திருந்தது, சிலுவையிலே கோரமான மரணத்தை தான் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் அவர் சகித்து கொண்டிருந்தார். கெத்சமனே தோட்டத்திலே அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த வேதனை அவரை நெருக்கினதினாலே தரையிலே முகங்குப்புற விழுந்து இரத்த வேர்வை சிந்தி அவர் ஜெபித்தார். என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவிடம் அவர் கதறினார். அதன் பிறகு அவரை காட்டி கொடுக்க வந்தவர்களை அவர் எதிர்கொண்டு போனார். இன்முகத்தோடு அவர்களை வரவேற்றார். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா நீ என்னை காட்டி கொடுக்கிறா என்று சொல்லி அவரே முன்னால் போய் தன்னை காட்டி கொடுத்தார். நான் தான், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி கோர பாடுகளை அவர் சகித்தார். இரவெல்லாம் போர்ச்சேவகரினால் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தலையிலே முள்கிரீடம் சூடப்பட்டது அவருக்கு.
ஒரு கோலை எடுத்து அவருடைய தலையிலே அறைந்து யூதருடைய ராஜாவே என்று பரிகசித்தார்கள். இதெல்லாம் அவர் சகித்து கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்திற்கு மகா வேதனை. அந்த வேதனைகள் எல்லாம் அவர் பட்ட பொழுது அவர் முனகினதாகவோ, ஐயோ எனக்கு வலிக்கிறது என்று சொன்னதாகவோ, வேதனைப்படுகிறேனே என்று அவர் கதறினதாகவோ எங்கேயும் நாம் வேதத்தில் பார்க்கவில்லை. அவருடைய பாடுகளை அவர் சகித்த பொழுது வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி, அந்த பாடுகளை எல்லாம் சகித்த நேரத்திலே அவர் வாய் திறக்கவில்லை, அமைதியாக சகித்தார். அவருக்கு தெரியும், நான் பலியாடு, ஜனங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி நான் தான் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த தடவை மட்டும்தான் அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் இந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் அவருடைய சரீர வலி அல்ல, சரீர உபாதைகள் அல்ல. நிச்சயமாக அவருக்கு வேதனை, அந்த சிலுவையின் பாடுகள் எல்லாம், கோர பாடுகளெல்லாம் சகித்த அவருக்கு வேதனை எப்பொழுது வந்ததென்றால், பிதாவின் சமூகம் அவருக்கு மறைக்கப்பட்ட பொழுது, பிதாவை அவர் உணர முடியாமல் போன பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் 6 மணி நேரம் அந்த இடமெல்லாம் அந்தகாரம் உண்டாயிருந்தது. அந்த அந்தகாரம் முடிந்த, அந்த இருள் முடிந்த நேரத்தில் அவர் கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? ஒருவேளை அந்த சமயம் உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கலாம், பிதாவின் இன்ப சமூகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் திரும்ப சொன்ன ஒரு காரியம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவருக்கு சித்தமானவர்களே நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது, பிதாவின் சமூகம் மறைக்கப்பட்டது தான். இந்த சம்பவத்தை இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வேத பகுதி, மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த கன்றுக்குட்டி சம்பவம். அந்த கன்றுக்குட்டியை செய்து தேவனுடைய மகா கோபத்தை அவர்கள் சம்பாதித்தார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் ஒரு தூதனை முன்பாக அனுப்புகிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானே, என்னுடைய தூதன் உங்களுக்கு முன்பாக போவார், நான் உங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு நம்மோடு கூட இருப்பது பிரியம். ஆனால் இந்த மனுஷீகத்திலே மாம்ச ஜனங்களாகிய நமக்கு, மனுஷர்களாகிய நமக்கு பிரியம் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் இன்பங்கள். நாம் கர்த்தரை தேடுவது கூட இந்த உலக நன்மைகளுக்காக தான். அநேக தடவை எனக்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், புகழ் வேண்டும், இந்த காரியத்துக்காக தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். இதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் கர்த்தர் நமக்கு வேண்டாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்முடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கிறது. இதற்காக மாத்திரம்தான் நாம் ஆண்டவரை வைத்திருக்கிறோம், அவருக்காகவே நாம் அவரை தேடுவதில்லை. இந்த வார்த்தையின் மூலமாக ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் கதறின அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுவது, நாம் தேட வேண்டியது உலக ஆசீர்வாதங்களை அல்ல, கர்த்தருடைய சமூகத்தை. மோசே சொன்னார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால் போகாவிட்டால் நீர் என்னை இங்கிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி, இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட தேட வேண்டியது பாலும் தேனும் ஓடுகிற கானானையும் இந்த உலகத்தின் நன்மையும் அல்ல, பிதா இயேசு கிறிஸ்து உலகத்தின் சகல பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்மோடு கூட இருப்பது அவருக்கு பிரியம், நம்மோடு கூட வாழ்வது அவருக்கு பிரியம். அவருடைய சமூகத்தை எப்போது நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், கர்த்தாவே உமக்காக நான் யாவையும் சகிப்பேன், இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழுவேன், ஆனால் என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் செல்வங்கள் சம்பத்து எல்லாம் எனக்கு சந்தோஷம் தர முடியாது, இந்த உலகத்தில் எனக்கு இன்பம் தருகிற ஒன்று உண்டானால் அது ஒரு உம்முடைய திவ்ய பிரசன்னம், அதை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இந்த என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து கதறினது பிதாவின் சமூகம் அவருக்கு மறுக்கப்பட்ட பொழுது, நீங்களும் இந்த உலகத்தில் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை, அவர் உங்களோடு கூட இருப்பதை விரும்புகிறவர்களாக வாழுங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
மகிமை